இனிமே செல்வநாயகி பஜ்ஜினாலே அலறுவா. சத்யா, அம்மா சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஜுரமே வந்துருச்சு. ஐயோ, அத்தைக்கா? ஐம் சாரி அர்ஜுன். இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது சத்யா. அர்ஜுன், நீ என்ன பாரு, என் கண்ணை பாரு. நான் இதை வேணும்னு பண்ணேன்னு நினைக்கிறீங்களா அர்ஜுன்? நான் பாட்டுக்கு ஏன் அசைக்கு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீ வந்து உனக்கு கொடுத்த. சத்தியமா திடீர்னு அத்தை அங்க வருவாங்கன்னு, பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவங்களுக்கு இதெல்லாம் ஒத்துக்காது சத்யா. அது என்ன விட உனக்கு நல்லா தெரியும்ல. நீ தானே அங்க இருந்த. நீ அந்த பஜ்ஜி அவங்க சாப்பிட விடாம அவங்கள தடுத்திருக்கலாம்ல. எனக்கும் ஒண்ணும் பண்ணல, உனக்கும் ஒண்ணும் பண்ணலையே. பஜ்ஜி சாப்பிட்டது கூட தப்பு இல்ல. ஆனா அந்த வண்டி கடையோட பேரு 5 ஸ்டார் ஹோட்டல்னு ஏன் சொன்ன? அதான் டூ மச். உண்மையை தானே சொன்ன அர்ஜுன். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அது அர்ஜுன், அப்பாதான் போன் பண்றாரு. ஏன் இவ்ளோ நைட்ல? தெரியலையே. சரி, நீ பேசு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அப்பா. சத்யா, எப்படிமா இருக்க? உங்க அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கும்போது எனக்கு என்னப்பா குறைச்சல்? மாப்பிள்ளை எப்படி இருக்காருமா? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு. ஃப்ரெஷ்ஷாக போயிருக்காரு. என்னப்பா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? தேவிக்கு ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அவன் நல்லா இருக்காமா. சரி, விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு நீயும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு மறு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும்மா. மறு வீட்டு ஃபங்க்ஷனா? என்னப்பா திடீர்னு? இதெல்லாம் சம்பிரதாயம் தானம்மா. அதுவும் இல்லாம சொல்லுங்கப்பா. செல்வநாயகி எனக்கு போன் பண்ணி உங்களை மறு வீட்டுக்கு கூப்பிட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க.